வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. போரில்லா உலகமும் உலக அமைதியும் என்ற தலைப்பில் குரு அருளும் இரு அருளோடு வேதாத்திரியம் மற்றும் இதை பற்றிய சிந்தனையை உங்கள் முன்னால் பகிர்வதற்கு இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். கடந்த சில வருடங்களாக, ஒரு 30 வருடங்களாக மனித வாழ்க்கையில் வெவ்வேறு மாற்றங்கள் நாம் பார்க்கிறோம். கணினி இயந்திரங்கள் பாரதத்தின் முதன்முதமாக ஈடுபட்ட போது மனிதர்கள் தன்னுடைய வேலை இழக்க என்ற எண்ணங்களை வளர்த்து வந்தார்கள். ஆனால் இன்று அதே கணினி நமக்கு பலவிதமான செயல்களை செய்து கொண்டு நம் நாட்டையும் நம் வீட்டையும் காப்பாற்றிக் கொண்டு வருகிறது. அந்த நேரத்தில் இருந்த மனப்பதற்றம் ஒரு விதமான மனித நேயத்திற்கே உள்ள ஒரு போராக மாறி வந்தது. எல்லோராலும் அந்த கல்வி தகுதியை பெற மற்றும் அந்த அறிவை பெற இயல முடியவில்லை. ஆனால் இன்று அது மிகவும் சாதமாக மாறிவிட்டது. இன்று ஒவ்வொரு குழந்தையுடைய கல்வியிலிருந்து, ஆரம்பத்திலிருந்து முதியோர் வரை இருக்கக்கூடிய அநேக பிரச்சனைகள் மனப்போராக நாம் பார்க்கிறோம். ஸ்கூல் செல்லும் பொழுது ஸ்கூலில் வரக்கூடிய மன அழுத்தங்கள் நம் குழந்தைகள் மீது அதிக அளவை பாதிக்கப்படுகிறது. அந்த மனப்போரிலிருந்து குழந்தைகள் வராமல் வெவ்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனிதனாக மாறும்போது, ஒரு கல்வி பட்டம் பெற்ற பிறகு வேலை கிடைக்காத நிலையில் அநேக மக்கள் அந்த மன அழுத்தத்தின் காரணமாக மனப்போரில் சிக்கி வெவ்வேறு தகாத செயல்களை செய்து தன்னுடைய நாம் பார்ப்போம். அதே நேரத்தில் வெவ்வேறு பிரச்சனைகளிலிருந்து மக்களை எப்படி ஒரு நல்ல நெறிமுறையை நம்முடைய வேதாத்ரி மகரிஷி இந்த மனித குலத்திற்கு வழங்கியிருக்கிறார். மனதின் அலையை நாம் இறை அலையோடு சேர்த்து செயல்படும் பொழுது நமக்குள் தோன்றுகின்ற தேவையில்லாத எண்ணங்கள் தானாக மறைந்து அந்த நிலையில் மன அமைதியும் ஒரு விதமான சந்தோஷமும் நமக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறது. இன்று உலக முழுவதும் ஒரு கண்ணோட்டம் விட்டால், கடந்த 4 வருடங்களாக ரஷ்யா யுக்ரைன் போரை பார்க்கிறோம். இஸ்ராயல், ஈரான், அமெரிக்கா போரை பார்க்கிறோம். பாகிஸ்தான் பாரதத்தில் நடந்த ஒரு போரை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு நாடுகளில் மக்கள் உணவிற்காகவும் தண்ணீருக்காகவும் வாழ்வாதாரங்கள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பது ஒரு விதமான சமுதாய மனக்கோளாறு போர் என்று எண்ணங்களாக நாம் பார்க்கலாம். அப்படி ஒரு காலகட்டத்தில் நமக்கு உலகம் அமைதி வேண்டும் என்றால், மனிதனாக பிறந்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு சாதாரணமான நிம்மதியான வாழ்க்கை அவசியம். அந்த பட்சத்தில் எப்படி மனிதனுக்கு அமைதி கிடைக்கும்? மனப்போரிலிருந்து எப்படி விடுதலை கிடைக்கும்? மற்றும் அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவன் ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்து எப்படி மீண்டு வர முடியும் என்ற
தத்துவத்தை வேதாத்திரி மகரிஷிகள் ஐயா அவர்கள் மனித குலத்திற்கு அழகான உடல் பயிற்சி, அழகான தியான பயிற்சி, மன ஓட்டத்தில் இருந்து எண்ணங்களில் இருந்து வரக்கூடிய செயல்களை சீர்படுத்துவதற்கு அகத்தாய்வு பயிற்சி நமக்கு அளித்துள்ளார். போர் என்று சொன்னாலே ஒரு பயத்தை நாம் எல்லோரும் இடையில் வளர்க்கிறது. வேதாத்ரி மகரிஷி ஐயா சொன்ன கவிதையை பார்ப்போம். உடலில் சிறு காயமோ உறுப்புகளில் அடியோ ஒவ்வொருக்கு ஏற்பட்டால் உடன் வாழ்வோர் எல்லாம் கடல் உலகில் படும் துன்பம் காண்கிறோம் போரில் கணக்கின்றி கனப்பொழுதில் மடிகின்றனர் மேலும் பட முடியாத துயரோடு பரு உடலின் உறுப்பு பல எழுந்து பதைத்து துன்பமுற காண்போம். நடந்து செல்லும் பிணங்கள் அல்ல நாம் இவற்றை பார்த்து நமது கடமை தேர்ந்து நலம் செய்திருக்க. போரில் மனித குலத்திற்கு உண்டாகும் இழப்புகள் வாழ்க்கை துறைகள் அனைத்திலும் ஈடுகட்ட முடியாதவையாக உள்ளன. போர் நடைபெறும் பொழுது ஏற்படும் இராணுவ செலவு, போரில் உயிரிழக்கும் அப்பாவி மக்கள் மற்றும் வீரர்கள் இழப்பால் அவரது பெற்றோர்கள் படும் துயரம், வீரர்களின் மனைவி மக்கள் படும் துயரம், உயிரிழந்தோர் குடும்பத்தினில் வருமான இழப்பு, உறுப்புகள் இழப்பு மற்றும் உயிரிழப்பு, நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார சீரழிவு, பொருட்களின் விலையேற்றம், போர் அச்சம், போரின் கொடுமை போன்ற போரின் இழப்புகளை தாங்கி கொள்வதால் ஏற்படும் மன பாதிப்புகள், சுற்றுச்சூழல் பாதிப்பு, போர் முடிந்த பின் அதை சீரழிவை சமப்படுத்த ஆகும் செலவுகள், போரினால் ஏற்பட்ட துன்பங்களால் உண்டாகும் பழி வாங்கும் உணர்வு, மீண்டும் போர் எழுந்தால் எவ்வாறு அதை எதிர்ப்பது என்ற அச்சத்தால் பொருள் அளவிலும் மன அளவிலும் மனித குலம் படும் கணக்கிடா முடியாத துன்பங்களை நாம் பார்க்கலாம். இத்தகைய துன்பங்களை தொடர்ந்து அளித்து வரும் போர் தேவைதானா என்று சிந்திக்க வேண்டும் என்ற நெறியை வேதாத்ரி மகரிஷி நம் முன் வைத்துள்ளார். நாம் எல்லாரும் அறிஞர்கள். அந்த அறிவினால் பெற்ற ஞானத்தால் பாரதத்தில் நடந்த வெவ்வேறு போர்களின் ஒரு கண்ணோட்டத்தை நாம் பார்ப்போம். ராமாயணம் காலத்தில் நடந்த போர் இழப்பு ஒரு குடும்பத்தையே அழித்தது. ஆனால் மகாபாரதத்தில் 2 குடும்பத்தில் நடந்த போரினால் கோடான கோடி ஜனங்கள் உயிரிழந்தனர். அதே போல 2000 வருடத்துக்கு முன்பாக அசோகர் காலத்தில் கலிங்க போர், பானிபத் போர், அதை பின்தொடர்ந்து வந்த இஸ்லாமிய போர், அவர்கள் செய்த கொடுமைகள்,
பின்பு ஆங்கில ஆட்சி, போர்ச்சுகீஸ் ஆட்சி, டச் ஆட்சி, அதை தவிர அலெக்சாண்டர் த கிரேட் வந்த சாணக்கிய 6வது நூற்றாண்டில் நடந்த போர், இவை அனைத்தும் ஒரு மேல் பறவையாக பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய சுயநலத்திற்காக மற்றொரு ஊரையோ நாடையோ, அங்கு இருக்கும் செழிப்பு, அங்கு இருக்கும் வளர்ச்சி, அமைதி, அதை கெடுக்க கெட்ட எண்ணங்களை உருவாக்கி அந்த போரினால் வரும் துன்பங்களை அறியாமல் போரை நடத்தினான். நாம் எல்லோருக்கும் அறிந்தது, பாரதம் என்பது அமைதிக்காக இருக்கக்கூடிய ஒரு அழகான நாடு. வசுதைவ குடும்பகம் என்ற அழகான சொற்களில் உலகமே நம்முடைய குடும்பம் என்று, மற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்டு மக்கள் நம்மளுடைய சகோதர சகோதரி என்று மனதாகவும் செயல்களாகவும் நாம் எப்பொழுதுமே முன் நின்று உலகத்தை காப்பதற்காக செயல்படுகிறோம். சமாதான புறா என்று சொன்னாலும் பாரதத்தை தான் எப்பொழுதும் முன்னிலையில் வைத்து பார்க்கிறார்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கு மனதில் நடக்கக்கூடிய பெரும்போர் அவனை மாற்று வழியில் சென்று எடுத்துக்கொண்டு குடும்ப அமைதியை கெடுத்து, சமுதாய அமைதியை கெடுத்து, நாட்டின் அமைதியை கெடுத்து, உலகத்தில் ஓர் விதமான அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த மனநிலை என்பது ஒரு விஸ்வரூபமாக நாம் எடுத்துக்கொண்டால், வேதாத்திரியம் வழங்கிய ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு சொற்களையும் மனித குலத்திற்கு, சமுதாயத்திற்கு, உலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டுமானால் ஒவ்வொரு மனிதனுக்கு மனமாற்றம் வர வேண்டும். அந்த நிலையில் நாம் பார்க்கும் பொழுது வேதாத்திரி மகரிஷி அளித்த உடல் பயிற்சி செய்தால் நம்ம உயிர், ஜீவகாந்தம் மற்றும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீரமைத்து முதலில் செய்யக்கூடிய செயல் நம் உடலை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக தியானத்தால் நம் மனதில், உடலில், கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளை போக்க வேண்டும். இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு செயலே. என்னவென்றால், மனிதன் தன்னுடைய அஞ்ஞானத்தால், மூட நம்பிக்கையால், சினம், ஆசை, கவலை, அதை தொடரக்கூடிய எண்ணங்களால் அந்த அலையிலிருந்து அவனால் மீள முடியவில்லை. மனதை வளப்படுத்தும் இந்த சிறப்பு மிக்க கலையை ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொண்டால் மனித ஒரு அமைதியும், குடும்ப அமைதியும், உலக அமைதியும் நாம் காண முடியும். உடல் நலம், நம் மனம், மனசுழற்சி நம்மால் அடைய முடியாது. அத்தகைய நிலையில், தியான நிலையில் செல்லும் முன்பால் நாம் உடல் நலத்தை சரியாக சீரமைத்துக் கொண்டு
வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் வழங்கிய காயகல்பத்தையும் சரியாக செய்து எண்ணம், சொல், செயல் என்ற வேறுபாடில்லாமல் அதை அறிந்து அந்த விளைவுகளை புரிந்து கொண்டு செயல்கள் செய்துமானால் நம் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். இதற்கு எல்லாம் மேல் ஒரு அழகான தத்துவத்தை நாம் சிந்தித்தோமானால் மௌனம் என்ற அழகான சிந்தனை ஒரு வழிகாட்டு நமக்கு மிக அழகான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள துணையாக இருக்கிறது. இந்த போரில் வந்த விளைவுகளை ஒரு கண்ணோட்டம் நாம் பார்த்தோமானால் ஔவையார் சொன்ன ஒரு கருத்தை நாம் பார்ப்போம். அதியமானாகவும் தொண்டமான் என்ற அரசனுக்கும் போர் முல இருந்தது. அதியமான் அரசவை புலவரான ஔவையை தூது அனுப்புகிறார். தொண்டமான் படை பலத்தில் நம்பிக்கை கொண்டவர். அதனாலேயே ஆயுதங்களை அதிகமாக தயாரித்து அழகாக அடுக்கி வைத்திருக்கிறார். இதனை கண்ட ஔவையர், அதியமானின் ஆயுத சாலைகளையும் பார்த்திருக்கிறேன். அங்கே உள்ள ஆயுதங்களை எல்லாம் அடுக்கி போர்களில் பயன்பட்டு நுனி முழுக்கியும் உடைந்து பெரும்பாலும் கொள்ளு பட்டறையைத்தான் கிடைக்கும் என்று அதியமானின் வீரத்தை பறைச்சாற்றினார். பகைவர் குத்தி கொடுநூதி சித்து கொள்துறை குற்றிலா மாதமே என கூறிய ஔவையின் குறிப்பை உணர்ந்து தொண்டைமான் உள்ளம் போரிலிருந்து பின்வாங்கிவிட்டது. ஔவையார் தனது அறிவு திறத்தால் போரை தடுத்து நிறுத்தி சமாதானத்திற்கு வழி கண்டதோடு நல்லாட்சிக்கான அறிவுரைகளையும் வழங்கினார். நாம் எல்லோரும் அறிந்தது என்னவென்றால், எந்த ஒரு செயல்பாட்டிலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் கடைசியில் அந்த செயல் என்பது பேச்சுவார்த்தைகளால் மட்டுமே சாதகமாகும். எப்பொழுது நாம் இதை அறிந்து விட்டோமோ நம் மனதில் வரக்கூடிய அத்தனை போர் எண்ணங்களும் தானாகவே மறைய வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களில் வரக்கூடிய எவ்விதமான கெட்ட எண்ணங்களும், கோபமும், சினமும், பழி வாங்கும் எண்ணமும் அந்த செயல்பாட்டுகளில் மனத்தை விடாமல் நாம் எப்பொழுதும் நல் சிந்தனையோடு அமைதியாக நல் பயன்களை தெரிந்து கொண்டு செயல்படுத்தினால் உலக அமைதி நிச்சயமாக நம்மால் அடைய முடியும். உடலுக்கும் உயிருக்கும் ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்குகின்ற அனைத்து செயல்பாடுகளையும் மன வளக்கலை என்ற இந்த சிறந்த வழிமுறையை நாம் பின்பற்றுவோமானால் உலகம் நிச்சயமாக அமைதி அடையும். இன்று முக்கியமான ஒரு உதாரணம் நாம் எடுத்துக்கொண்டால், மதங்களில் இடையே போர் அதிகமாக நாம் பார்ப்போம். அன்பை போதித்து மனிதனை நெறிப்படுத்துவதற்காகவே தோன்றிய மதங்கள் கூட போர்களை நியாயப்படுத்துகின்றன.
இந்து மதம் போரை தர்ம யுத்தம் என்றும், இஸ்லாமிய மதம் புனித போர் என்றும், கிறிஸ்துவ மதம் சிலுவை போர் என்றும் மதங்களில் தோன்றிய போர்களை குறிப்பிடுகின்றன. பொருளுடை அமைக்க போரில் இருந்தவர்களின் எண்ணிக்கையை விட மதத்திற்காக போரில் இறந்தவர்களின் எண்ணிக்கையே அதிகமாகும். பாகிஸ்தான் மற்றும் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளில் நடக்கக்கூடிய இந்த போர் நிலை ஒருவருடைய பொருளாதாரத்தையும் அந்த நாட்டின் வளத்தையும் அதிகார செயல்களை மற்ற நாடு மீது செலுத்துவதற்காக செய்யக்கூடிய செயல்களும் உலகத்தை மிகவும் பாதித்துக்கின்றன. கடந்த நூற்றாண்டுகளில் போர் தொடர்பாக கொலை உண்டவர்களின் எண்ணிக்கை ஏறத்தாழ 107 கோடி பேர் என்று கணக்கிட்டார்கள். வறுமையே போருக்கு காரணம் என்றார் மகாத்மா காந்தி. உலக நாடுகள் இராணுவத்திற்காக செய்யும் செலவு ஓராண்டுக்கு 7 கோடி ட்ரில்லியன் டாலர் ஆகும். போருக்கு செலவிடும் பணத்தை கொண்டு மக்களுக்கு பயன் தரும் திட்டங்களை செயல்படுத்தினால் உலகமெங்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு அடியோடு நீங்கிவிடும். போர் என்பது எங்குமே என்றுமே ஏழாது என்பதே மகாரிஷி அவர்களின் கருத்தாகும். ஹீரோஷிமா நாகாசாகி என்ற பெயர் சொன்னாலே உலகமே ஒரு பயத்தோடு, ஒரு மன அழுத்தத்தோடு இந்த போரை பார்க்கிறது. அந்த அணு மின் கதிர்களால் அந்த ஊரே அழிந்து போன நிலையில் அதிலிருந்து வரக்கூடிய கசிந்து வரக்கூடிய இந்த காந்தல கதிர்கள் எந்த அளவுக்கு குழந்தைகளை பாத்திருக்கிறது அந்த ஹீரோஷிமா நாகாசாகியோடைய இந்த போரிலிருந்து நாம் பார்ப்போம். ஒரு நாட்டை அணுகுண்டின் கதிர் வீசினால் அந்த பிறக்கின்ற குழந்தைகள் உடல் ஊனமுற்று குழந்தைகளாய் பிறக்கின்றனர். இன்று வரை அணுகுண்டின் நச்சுத்தன்மையால் இறந்தோரின் எண்ணிக்கை 2 லட்சத்தை தாண்டிவிட்டது. மனித இனத்திற்கு தீங்கும் தரும் போர் தோன்றிவிட்டால் மனிதரை மனிதர் எதிர்களாக கருதி கொண்டு எண்ணிலடங்க மக்களையும் குழந்தைகளையும் தவறே செய்யாத நிராதிபதிகள் கூட கொடுமை செய்து ஒழித்து கட்டுகின்றனர். உண்மையில் எவ்வகையிலும் போர் தேவையானது அன்று. பெரியவர்களை விட குழந்தைகள் அணுகுண்டு கதிர் வீசால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். எல்லோரையும் விட கருவில் இருக்கும் சிசுக்கள் இன்று அதிகம் பாதிக்கப்படும். அணு ஆயுதங்களால் சுற்றுப்புற சூழல் நீண்ட காலம் சீர்கேடு அடைகிறது. அணு ஆயுத ஆபத்திலிருந்து மக்களை காப்பாற்றும் வகையில் பாதுகாக்கும் கூடங்களை கட்டும் முயற்சி இயலாத காரியம் என்று வல்லரசு நாடுகளே தெரிவித்து விட்டன. பொருளாதார முறையிலும் அணு ஆயுதமாலும் தாங்க முடியாத பலுவாகும். அசோகர் காலத்தில் நடந்த கலிங்கா போரில் எண்ணிக்கை இல்லாத மக்கள் மடிந்தனர். அவரை பற்றி நாம் ஒரு கண்ணோட்டம் பார்ப்போம். போர்க்காலத்தில் கை இழந்தோர், கால் இழந்தோர்,
கண்களை இழந்தோர், உயிரை இழந்தோர், உயிரழிந்த யானைகள், குதிரைகள், கணவனை இழந்த பெண்களின் ஓலம், மகனை இழந்த தாயின் துயரம், பெற்றோரை இழந்த மக்களின் துன்பம், இவற்றையெல்லாம் கண்ட அசோகர் தனது வாழ்நாளில் இனி போர் தொடுப்பதே இல்லை என்று முடிவெடுத்தார். போர் வேண்டாம் என வலியுறுத்தும் புத்த மதத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். பண்டைய கால போர் தொடர்தான் இன்று மேலும் மேலும் நுட்பமான ஆராய்ச்சியினால் பல வகையான போர்க்கருவிகளை பெருக்கி அணுகுண்டு போன்ற கொடிய ஆயுதங்களை வரை வந்து இன்று நோய் கிருமிகளை கொண்டு மனிதனை அழிக்கும் போர், பயோ டெரரிசம் வரை வந்திருக்கிறது. 6 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகமே பதற்ற நிலையில் காணப்பட்டது. எண்ணிக்கை இல்லாத மக்கள் மாண்டார்கள். கோவிட் என்ற கொடிய ரசாயன போரால் இந்த உலகமே பயத்தில் அதிர்ந்து போனது. அந்த நிலையிலும் மக்களை காப்பாற்ற பாரதம் எண்ணிக்கையில்லாத நாடுகளுக்கு இலவசமாக தயாரித்த மருந்துகளை அனுப்பி அந்த நாட்டில் உள்ள மக்களை காப்பாற்றவும், மீண்டும் அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு துணை புரியவும் முன்னின்று செயல்பட்டது. பேருக்கு சொல்லக்கூடிய வல்லரசு நாடுகள் இந்த ஆபத்திலிருந்து உலகத்தை காப்பாற்ற தவறின. உலகத்தில் மீண்டும் ஒரு புரட்சி காலமாக நாம் இந்த கோவிட் 2020 நாம் பார்ப்போம். இருந்தாலும் மக்கள் நடுவில் அந்த அச்சம், பயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதோ, தன்னுடைய தந்தையின் மரண உடலை கூட பார்க்க முடியாமல் மக்கள் தவித்தனர். தன்னுடைய சொந்த பந்தங்களை இழந்து, பெற்ற குழந்தைகளை இழந்து, தாயை இழந்து அவதிக்கூடாலிய அனைத்து மக்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக பாரதம் முன்னின்று தன்னுடைய ஆராய்ச்சியினால், தன்னுடைய உதவும் என்ற அந்த எண்ணத்தினால் உதவிக்கரங்களை நீட்டி உலகத்தை காப்பாற்றியது. உலக வல்லரசு நாடுகளில் அனைவருக்கும் தெரிந்த 3வது இடம் வைக்கும் நம் பாரதம் எப்பொழுதுமே போர் இல்லா உலகம் என்ற அமைதி என்னும் நிலையை அனைத்து நாடுகளுக்கு முன்பு வைத்து அராஜகம், டெரரிசம் போன்ற செயல்களுக்கு எதிர்த்து தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறது. போரினால் உலகம், நீர், காற்று, வெயில், உணவு, வித்து அனைத்தும் உலகில் எந்த மனிதனுமே செய்ததில்லை அறிவோம். சில மக்கள் குழுவாய் சேர்ந்து பிற குழுவை சினங்கொண்டு கொன்று வாழ்வை சீர்குலைக்கும் போரால் பல காலத்து மக்கள் படும் துன்பம் நோக்கி பாருங்கள், குற்றம் எங்கே, நீதி எங்கே சொல்வீர். நல் நோக்கில் மனிதகுல துன்பங்கள் போக்கி நாடனைத்து ஒன்றுபட்டு வாழ வழி காண்பீர். இந்த அழகான சிந்தனை வேதாத்ரி அவர்கள் கொடுத்திருந்தாலும், நம் நாட்டிலேயே ஜாதி என்ற பெயரால் மக்களை பிரித்து பார்ப்பது, சமுதாயம்
சீர்குலைக்க மக்களை தள்ளுவது, ஒரு நாட்டுக்குள் இன்னொரு நாடு, பாஷைக்குள் பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்த மனிதன் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அளித்த இந்த மனவளக்கலையை கற்றுக்கொண்டு தனக்கும், குடும்பத்திற்கும், சமுதாயத்திற்கும், நாட்டுக்கும் ஒரு நல்ல மனிதனாக வாழ ஒரு திட்டத்தை வேதாத்ரி மகரிஷி நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார். மகரிஷி ஐயா சொல்வது போல் உலக நல வேட்பில் நாம் அனைவரும் அறிவோம் ஓருலக கூட்டாட்சி. மக்களுக்கு நாட்டின் நிலைமையை உணர்த்தி எதிர்கால நல்வாழ்விற்கான முறைகளை வகுத்து காட்டி போரை தவிர்க்க விரிவான விளக்கங்களை தர வேண்டும். ஓரளவு பொருளாதார அரசியல் முறைகளை மக்கள் உணர்ந்து கருணையோடும் பொறுப்போடும் தங்கள் கடமைகளை ஆற்ற அறிஞர்கள், நிபுணர்களும் வழிகாட்ட வேண்டும். இந்த நிலையில் மக்களுக்கு வழிகாட்ட வேண்டிய தலைவர்கள் தங்கள் வாழ்க்கை நிலையை மாற்றிக்கொண்டு நாட்டு மக்கள் அரசியல், பொருளாதாரம், அறிவை பெற்று அதன் மூலம் உறுதியான ஆட்சி அமைய ஏற்ற அறிவு தொண்டு புரிய முன் வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஒரு சிறந்த உலகத்தை, அமைதியான உள்ளத்தை நாம் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு அளிக்க முடியும். உலக நல வேட்பில் சொல்வது போல் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். என்னதான் வல்லரசு நாடுகள் என்ற அந்த டேகோடு இருந்தாலும் இந்த அறநெறி, மனிதநேயம், அன்பு, கருணை என்ற சிந்தனைகளை பின்பற்றி சமுதாயத்தில் நல்லதோர் எண்ணங்களை வளர்க்கும் பொழுதுதான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். அழகான சிந்தனையை சுவாமிஜி வழங்கியிருக்கிறார். எப்படி ஓர் உலக ஆட்சி இருந்தால் ஒவ்வொரு நாட்டு இன்னொரு நாடு அந்த போர் என்ற எண்ணமே வருகிறது. எங்கே குறைவு இருக்கிறதோ, எங்கே தேவையோ அந்த இடத்திற்கு ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பொருட்களோ தேவையான உதவிகளோ அளிப்பதற்கு இயல்பாக இருக்கும். மக்கள் எப்பொழுதுமே அச்சமின்றி வாழ அவர்கள் உழைத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற அறிவுரையை அழகாக சுவாமிஜி சுட்டிக்காட்டியிருக்கிறார். உலகெங்கும் மனித குலம் அப்பொழுதுதான் அமைதி என்ற ஒரு வற்றா நன்னிதி பெற முடியும் என்ற எண்ணங்களை நாம் பார்க்க முடியும். பொதுவாக மனித குலத்தில் அலட்சியம் மனப்பான்மை இயல்பாக இருக்கிறது. துன்பங்கள் அனைத்தையும் அனுபவித்து பழகி போனவர்கள் அதை பற்றிய சிந்தனை செய்யாமலேயே துன்ப உணர்வில் ஆழ்ந்து முடிவு பெற்று விடுகிறார்கள். அலைந்து கொண்டிருக்கும் மனித நிலையிலிருந்து சிந்தனையில் உயர்ந்த மனிதனை, அதற்கு உட்பொருளான இறைநிலையை இணைத்து அதன்
பேரறிவான நுண்மான நுழைப்புலன் என்ற சிறப்பை மனிதன் அடைகிறான். இந்த அடிப்படை தத்துவங்களை மனதில் வைத்துக்கொண்டு போரை பற்றிய ஆராய தொடங்குதல் வேண்டும். போர் யாருக்காக, எக்காலத்தில் எவ்வாறு மனித குலத்தில் தோன்றியது என்று அன்று முதற்கொண்டு இன்று வரையில் அது எத்தனை வேறுபாடுகளை கொண்டு வலுவடைந்தது என்று, அதில் ஏன் மனிதகுலம் முழுமையாகவே நிந்தி வெளிவர முடியாத நிலையில் ஆழ்ந்து துன்புற்று கொண்டிருக்கிறது என்ற உணர்வு அறிய முடியும். அனைவருக்கும் தெரிந்ததுதான், நாம் மனிதனாக வந்திருந்தாலும் அந்த ஐந்தறிவின் தாக்கம் எப்பொழுதும் நம் கருமையத்தில் எப்பொழுதுமே எண்ணங்களால் பாதிக்கப்படுகிறது. கோபத்தாலோ மற்றவருடைய பொருள் அடைவதற்கு அந்த எண்ணம் தோன்றுவதாலோ மற்றவர்களுக்கு துக்கம் கஷ்டம் கொடுப்பதாலோ நம் அமைதி காண முடியாது. 2 எழுத்து பண்பாடு முறையில் நாம் பின்பற்றினால் அதை அழகாக சீரமைத்து நம் வாழ்க்கையை அமைதிப்படுத்த முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் துன்பத்தை போற்றும் எண்ணங்களை நாம் வளர்க்க வேண்டும். அதன் கூடவே அன்பு, கருணை, பாசம், உதவி கரங்களை நீட்டி இல்லாதவர்க்கும் தேவையற்றவர்க்கும் துணை புரிந்து எல்லாருடைய வாழ்க்கையில் நலம் காண எண்ணங்களை வளர்த்தால் இந்த போருள்ள உலகம் மற்றும் உலக அமைதி நாம் விரைவிலே காண முடியும் என்ற எண்ணத்தோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிகவும் சிறப்பான உரை ஐயா. போர் மற்றும் உலக அமைதி பற்றி மகரிஷி ஐயா நமக்கு கூறிய அனைத்து விளக்கங்களையும் மிக அருமையாக எடுத்து கூறினீர்கள். ஐயாவின் தலைப்பை ஒட்டிய சிந்தனையில் யாருக்கேனும் சந்தேகங்கள் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் செய்யவும். யாருக்கேனும் சந்தேகங்கள் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் செய்யவும். யாருக்கும் சந்தேகம் இல்லை என்றால் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். ஐயா, யாருக்கும் சந்தேகம் இல்லைங்க ஐயா. நம்ம நாளை நிகழ்ச்சிக்கான அறிவிப்புகள் சொல்லலாமா? ஐயா ஒரு நிமிஷம். மணி ஆனந்தன் ஐயா, உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேங்க ஐயா, நீங்க கேட்கலாம். வாழ்க வளமுடன்மா, வாய்ப்புக்கு நன்றி. சாரிமா, வாழ்க வளம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது உங்க சிந்தனை. அதாவது முதல்ல மனதுலதான் போர் தோன்றக்கூடாது, அதுல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு உலகம் முழுவதும் அந்த போர் எப்படி பரவுது அப்படிங்கிறத நல்லா விரிவா எடுத்து சொன்னீங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. நல்லா இருந்தது. மகரிஷியோட கருத்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. வாழ்த்துக்கள். உங்க தொண்டு தொடரட்டும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முதல்ல நம்ம மனசுல இருக்கிற போரைத்தான் நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு நல்லா பேசுனீங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.